லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம், என்னாச்சு மேடம்? இங்கே நின்னுட்டீங்க? அடுத்தவங்க சிச்சுவேஷன்ல என்னைக்குமே தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். இங்க வந்தது எனக்கு பிடிக்கல. மேடம், என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? ஹரி சார் ஒன்றும் இந்த கல்யாணத்தை விரும்பி செஞ்சுக்கல. உங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு தப்பான முடிவு எடுத்திருக்காரு. அதை தெரிஞ்சும் நாம இதை தடுக்காம இருந்தா அதுதான் மேடம் மிகப்பெரிய தப்பாயிடும். உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஹரி சார் கண்டிப்பா எதையுமே மறைச்சிருக்க மாட்டாரு. அப்படி இருந்தும் உங்களை பத்தி யோசிக்காம கல்யாணம் பண்றாங்கன்னா நாம இதெல்லாம் செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், அவங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியாவது தடுத்துடலாம். ப்ளீஸ் மேடம், நீங்க வாங்க. மேடம் வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இவங்கெல்லாம் ஓ லக்ஷ்மி ஆர்மியா? நானும் அவங்களுக்கு பெரிய ஃபேன் தான். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்க ஹரி சாரை கண்டுபிடிக்க முடியாம பயந்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதாங்க நடக்கும். சரி சீக்கிரம் வாங்க, உள்ள போலாம். கல்யாணம் முடிச்சிருப்போம், வாங்க. பவி, ஃபோன் பண்ணுங்க. எடுக்கல மேடி, ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. இந்த கோயில் தானே சொன்னாங்க. அவங்க இல்லைன்னா என்ன, நாம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க பவி, வாங்க. சரி வா. அக்கா, இந்த கோவில்ல ஏதாவது கல்யாணம் நடக்குதா? ஆமாங்க, கோயிலுக்கு அந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்கு, அங்கதான் கல்யாணம் நடக்குது. அங்க போய் பாருங்க. சரி தேங்க்ஸ். அங்க பார்க்கலாம் மேடி. இது ஹரி சார் இல்ல. ஓ, இவரோட பேரும் ஹரிங்கிறதுனால உங்களை வர சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அச்சோ பரவாயில்ல சார், நீங்க எனக்காக இவ்ளோ முயற்சி எடுக்கிறதே பெரிய விஷயம். மேடம், இன்னொரு 2 முருகன் கோயில்ல ஹரிங்கிற பேர்ல கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நம்ம உடனே அங்க போய் பார்க்கலாமா? சார், உங்களோட நம்பர் கொடுங்க, நான் எங்களோட குரூப்ல ஆட் பண்றேன். ஹரி சாரோட போட்டோவை அனுப்பிச்சு விடுறேன். வேற எங்கேயாவது பார்த்தா உடனே எங்களோட குரூப்ல மெசேஜ் போடுங்க. சரி, நம்பர் சரி சார். 98. அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், எதுக்கு டிஸ்டர்ப் பண்றேன்? இல்ல மேடம், அது ஹலோ, பக்கத்துல தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன். இதோ உடனே வந்துடுமா. சாரிங்க, இன்னைக்கு என் தங்கச்சிக்கும் கல்யாணம், அதுக்காக தான் வீட்டிலேருந்து புறப்பட்டோம். அதான் ஏன் இன்னும் வரலன்னு ஃபோன் மேலே ஃபோன் போட்டுட்ருக்கேன். சாரி சார், எங்களோட பிரச்சனையில தேவையில்லாம உங்க ப்ரோக்ராம் கெட்டு போகுது. நீங்க புறப்படுங்க சார், ப்ளீஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு உதவி செய்கிறது நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். மேடம், உங்கள் முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார்த்தாலே ஹரி சாரை கண்டுபிடிக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு என்னால் உணர முடியுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவீங்க. உங்க அன்பு உங்க 2 பேரும் ஒண்ணா சேர்த்துரும். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க சார் ப்ளீஸ். வா போலாம். வர மேடம். வாங்க. நர்மதா வாங்க வாங்க. எங்க கல்யாணத்துக்கு ஹரி சைடுல இருந்து யாருமே வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. ஏய் பேசாம இரு. நர்மதா, ஹரி சார் எங்க இருக்காரு? நாங்க அவரை பார்க்கணுமே கொஞ்சம். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. இப்பதான் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி பேசிட்டு வரேன்னு வெளியில போனாரு. சரி, அப்ப நாங்க அவரை வெளியே போய் பார்க்க. நீங்க ரெடி ஆயிட்டுருங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். அது வந்து நீங்க போய் அவரை பாக்குறத விட அவரு வந்து உங்களை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நாங்களே சார போய் பார்த்து விஷ் பண்ணிக்கிறோம். வாங்க பவி, வா போலாம். ஐயோ இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். மாடி இரு மாடி, நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஓகே ஓகே நான் வரேன். பாப்பா நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஹரிய நான் கல்யாணம் பண்ணிக்க இது எனக்கு கிடைச்சிருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் அவ்வளவு சீக்கிரமா மிஸ் பண்ணிடுவேனா? ஹரி என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீங்க உள்ளேயே இருங்க. அதுதான் எனக்கு சேஃப்டி. மேடி என்ன ஏதாவது சந்தேகப்பட்டா என்ன ஆவறது? வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ போச்சு. டோர் லாக் பண்ணிருக்காங்க. ஹெல்ப்! ஏய் நர்மதா, கதவு தர. போச்சு எல்லாம் போச்சு. அந்த நர்மதா நம்மள ஏமாத்திட்டா பவி. ஹரி சருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கன்னு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கா அவ. ஐயோ ச்சே, இப்படி நம்ப வச்சு கழுத்தறுப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு மாடி. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வெளியே போலான்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. எனக்கு என்ன தெரியும், அவ ஏதாவது சந்தேகப்பட்டு ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிதான் நான் அப்படி பண்ணேன். பவி, நேத்து வரைக்கும் ஹரி சார் எங்க இருக்காருன்னு தெரியாம அழைஞ்சிட்டு இருந்தோம் பவி. எங்கெல்லாம் தேடணும். இப்ப கூப்பிடுற தூரத்துல இருக்காரு. அவரை பிடிக்காம நாம இங்க மாட்டிட்டு இருக்கோம். நடந்து முடிஞ்சதை பத்தி ஒன்னும் யோசிச்சு இப்ப பிரயோஜனம் இல்ல. இப்போ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பாக்கணும். ஐயோ, இவர் எங்க இங்க வராரு? இங்க வந்தா பிரச்சனை ஆயிடுமே. எப்படியாவது அவரை தடுக்கணுமே. ஹரி, இங்க என்ன பண்ற? முகூர்த்த நேரம் நெருங்க போகுது. அங்க இல்லாம இங்க எதுக்கு வந்த? என் செல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் ஒரு ஃபோன் பண்ணலாம்னு வந்தேன். வேற எதுவும் இல்லை. ஹரி, தாலி கட்டும்போது எதுக்கு போன்? அங்க ஐயர் உன்னை காணோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வா போலாம். இல்ல நீ போ, நான் வந்துடுறேன். சொன்னா கேளு ஹரி, வா போலாம் வா. முதல்ல குரூப்ல ஹரி சார் எங்க இருக்காருன்ற விஷயத்த சொல்லுவோம். யாராவது பார்த்தா உடனே இங்க வருவாங்கல்ல. என்னாச்சு பவி? ஷோ, சுத்தமா நெட்வொர்க் இல்ல. மாடி, உன் போன் கூட. பவி, வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன் பவி. ஏ நர்மதா, எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு நான் மட்டும் வெளியே வந்தேன் உனக்கு கொண்டே போட்டுருவேன்.
யார்? சார் சார் பிரதர் ஏங்க பிரதர். ஹரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். இப்ப நீ மேடையில இல்லனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு. அண்ணா, அண்ணி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க அண்ணி? டேய், எப்படிடா இருக்க? அத்தைய பார்க்க இப்பதான் டைம் கிடைச்சதா? சாரிம்மா, நியாயமா பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு முதல்ல ஆளா நாங்க தான் வந்து நின்றுக்கணும். காலையில நேரத்தோட கிளம்பிட்டோம் தான். ஆனா வர வழியில ஒரு பெரிய பிரச்சனை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க, இதான் என் அண்ணன், செலிபிரிட்டி, செம பிஸியான ஆளு. தங்கச்சி கல்யாணத்தை முன்னணி நடத்த வேண்டியவரு சீஃப் கெஸ்ட் மாதிரி முகூர்த்த நேரத்துக்கு வராரு பாருங்க. என்ன இவ்வளவுதான் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசமா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ தான். நீனா எனக்கு உயிர். நீ கல்யாணம் பண்ணாத நினைச்சு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப கூட நீ இந்த கல்யாண விஷயத்த சொன்னப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உன் அன்னிக்கிட்ட வேணா கேட்டுப்பேன். என்ன நமக்கு இருக்கிற வசதிக்கு இந்த கல்யாணத்தை ஊரே கூட்டி பிரம்மாண்டமா செஞ்சிருக்கலாம். ஆனா நீ நாளைக்கு கல்யாணம்னு நேத்து ஃபோன் பண்ணி சொல்ற. இந்த அண்ணனால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஐயோ, உங்களை இன்ட்ரோ பண்றதையே மறந்துட்டேன். அண்ணே, இவர்தான் ஹரிகிருஷ்ணன், என்னோட காலேஜ் சீனியர். மாப்பிள்ள, காலேஜ் டேஸ்லேருந்து நர்மதா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தாலும். நம்ம ரொம்ப செல்லமான பொண்ணு, பாசமாக வளர்ந்துட்டா. அவளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அது கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப அடம் பிடிப்பான். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன மாப்பிள்ள, நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் நர்மதாவும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட போறீங்க. அதுக்கப்புறம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லாம போயிடும். சொல்லுங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, அவரை பத்தி என்ன சொன்னாலும் சிக்கலாயிடுமே. ஏங்க, உங்களை ஐயர் கூப்பிட்டாரு, ஏதோ சாங்கியம் பண்ணணுமா? போய் என்னன்னு பாருங்களேன். என்னண்ணா நீங்க இந்த நேரத்துல போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? கல்யாணம் முடியட்டும், நானே அவரை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்றேன். ஓகேவா? சரி, அதுவும் சரிதான். சாரி ஹரி, ஆரம்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அது வெறியா மாறிடுச்சு. இனி யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சார், யார் சார் நீங்க? ஒரு நிமிஷத்துல எனக்கு அப்படியே பதறி போயிடுச்சுங்க. பயந்துட்டேன். எங்க நீங்க என்ன போலீஸுக்கு ஓட்டுன்னு அலைய விட்டுருக்கேன்னு பயந்துட்டேன். ஆமா, நீங்க எப்படி என் வண்டிக்குள்ள வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயமா ஒருத்தர் மீட் பண்ண போயிருந்தேன் பிரதர். அங்க நடந்த பிரச்சனையில என் தலையில அடிச்சிட்டாங்க. நான் அப்பவே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம், நான் சொல்லட்டுமா? வேற என்ன, உங்களை அடிச்சவங்க எனக்கு தெரியாம வண்டிக்குள்ள உங்களை தூக்கி போட்டிருக்காங்க. நீங்க இருக்கிறது தெரியாம நானும் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்டா? என்ன பிரதர், எங்கேயாவது அவசரமா போணுமா? ஆமா பிரதர். இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் எதையும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். ப்ளீஸ், நான் உடனே அந்த இடத்துக்கு போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு? அவள் தானே? பண்ணிடலாம். இந்த லோட்லாம் இருக்கு, அப்படியே போற உள்ள இறக்கி போட்டு அப்படியே நான் உங்களை டிராப் பண்ணிட்டு நானும் போயிடுறேன். ஓகே கூல். நீங்க பதட்டப்படுறத பார்த்தா ஏதோ முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு அப்புறம் அந்த லோட்லாம் இறக்கி போட்டுறேன். ஓகேல? ஐயோ, பவி கால் பண்ணியிருக்கா. வாய்ஸ் நோட் வேற வந்திருக்கு. சந்தோஷ், ஹரி சார் வலசரவாக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வரப்போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இத பார்த்ததும் தயவு செஞ்சு நீ அங்க வந்துரு, இல்லனா எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா?
பிரதர், நான் அர்ஜென்ட்டா வலசரவாக்கம் முருகன் கோவில் வரைக்கும் போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் ப்ளீஸ். போலாம் பிரதர், போலாம். நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். பிரதர், நீங்க பிங்க் எஃப்எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நான் டெய்லி வண்டி ஓட்டும் போது கேட்பேன். அதுல ஆர்ஜே லட்சுமின்னு ஒருத்தவங்க பேசுவாங்க பாருங்க, சூப்பரா பேசுவாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் பிரதர் என்னோட அம்மா. பிரதர், உண்மையாவா? ஆமா பிரதர், அவங்களுக்கு தான் பிரதர் இப்போ ஒரு பிரச்சனை. என்னோட 3 வயசுல என்னோட அப்பா இறந்துட்டாரு. அப்போதையில இருந்து இப்போ வரைக்கும் எங்க அம்மா எனக்காகவே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க பிரதர். அதே மாதிரி தான் ஹரிசாரும். அவங்க அம்மா சொன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்க அம்மாவே நினைச்சிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு பிரதர். அவங்க 2 பேரையும் சேர விடாம விதி விளையாடிருச்சு பிரதர். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நானும் சேர்த்து வைக்க எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வருது பிரதர். பிரதர், அம்மா மேல எல்லா பசங்களும் பாசமா இருப்பாங்க. அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. கிரேட் பிரதர். நான் கூட ஏதோ சண்டை சேசிங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ லவ் மேட்டரா இருக்கும்னு நினைச்சேன். பேரண்ட்ஸ் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு பையன் கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு கொஞ்சம் கூட நினைக்கல பிரதர். வெரி நைஸ் பிரதர். இங்க பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்றோம். நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன். ஓகே, வாங்க. தேங்க்யூ பிரதர். வாங்க. மேடம், இது 2வது முருகன் கோயில். இந்த கோவில் கொஞ்சம் பெருசுதான். இதுக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. கல்யாணம் மேற்கு வாசல் பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல தான் நடக்குமா. நாம அங்க போய் பார்க்கலாம் மேம். மேம், என்ன மேம் கோவில ஒரு மாதிரி ஃபீலா பார்த்துட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்களா? நானும் ஹரிசாரும் முதல்ல இந்த கோயில்ல தான் பார்த்தோம். அப்புறம் கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்களுக்கு ஸ்பெஷலான கோயில் தான். லக்ஷ்மி மேடம் இப்போ நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்ல இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா தான் வருவாங்க. நாம யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாம அவங்கள விட்டு தள்ளியே நின்னு பார்க்கலாம். ஓகே? சரி ஆனந்தி, வாங்க.
குரூப்ல ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்க. ஐயோ அங்க பாருங்க, லக்ஷ்மி மேடத்தை காணோம். இங்க தானே இருந்தாங்க, வேற எங்க போனாங்க? ஒருவேளை ஹரி சாரை கண்டுபிடிக்க முடியலங்கிற விரக்தியில வீட்டுக்கே போயிருப்பாங்களோ? ஆஹா, இல்ல அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. மேடம் இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க. நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பாருங்க. மேடம் யாராவது பார்த்தா உடனே குரூப்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்க. போங்க போய் பாருங்க. சரி வாடா. சாரி மேடம், இந்த மாதிரி நேரத்துல உங்களை தனியா விட்டுருக்க கூடாது. இது என்னோட தப்பு தான்.